ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பட்டு சாரி எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ்க்கு சாரீ கட்டிட்டு போகிறவங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஒரு பின் பண்ணிக்கங்க. சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ பார்த்துட்டு ஷோல்டர் கட்ட வரும் இல்லையா, அங்கே பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பல்லு ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாரியோட அதர் எட்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ நம்ம ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணோன்னா எவ்வளோ லென்த் வருதோ அதிலிருந்து ப்ளீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டர் ப்ளீட் இப்போ இதில் நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். எல்லா ப்ளீட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் ஒரு பின்னு, கீழே பாட்டமில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அயன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸாக பெட்டு இல்லைன்னா அயனிங் டேபிள் இருந்துச்சுன்னா அது மேலேயோ இல்லைன்னா கீழே தரையிலையோ வச்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பல்லுவை அயன் பண்ணிக்கலாம். பல்லு நம்ம ஷோல்டர் வரைக்கும் அயன் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக விரிச்சு விட்டு அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டை அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கலாம். இப்போ சாரியை ஃபோல்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாரி அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாரியோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வந்து நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் எக்ஸஸாக இருக்கிறத இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீட் பார்ட்டை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணும்போது கொஞ்சம் கிராஸாக வச்சிங்கன்னா தான் வந்து நம்ம சாரீ வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 எட்ஜஸும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஃபோல்டாக சென்டருக்கு பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பல்லு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். சாரியை திருப்பிக்குங்க. எக்ஸஸாக இருக்கிற பல்லு வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து சாரீ வந்து ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் அபவுட் ஆர்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.